காலத்தில் வந்து நல்லா சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, சாப்பிட்டு முடிச்சு இந்த லிச்சி வாங்க தான் போயிருந்தோம். லிச்சி வந்து 2 சைஸ் வச்சுருந்தாங்க. கூலன் ஒன்று வறுக்கணும், நாங்கள் சக்காவா கூலன் ஒன்று வறுக்கணும்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த கடைக்காரங்க தான் எங்களுக்கு வித்தியாசம் சொல்லியிருந்திருந்தாங்க. நான் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சோப்புலேயே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. வறுக்கன்னா எப்படி இருக்கும்னா அந்த கொட்டையில் ஒன்றுமே இருக்குது, அந்த கொட்டையோடு சேர்த்து சதெல்லாம் வந்துடும். ஆனால் கூலனில் வந்து அந்த கொட்டையில் கொஞ்சம் சதை ஒட்டி இருக்கும், அதுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அவங்களே பிரித்து தனியாக வச்சுருந்தாங்க. ஒரு சைஸ் வந்து 260, இன்னொரு சைஸ் வந்து 240 வச்சுருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் வாங்கல. எல்லோ கலரில் ஒன்று இருந்து பார்த்தீங்களா, எல்லோ ஷேடில் ரெட் கலர், அதுதான் வாங்கியிருந்தோம். ஆளுக்கு ஒவ்வொரு கிலோ வாங்கி நாங்களே இடத்த காலி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எங்கே போயிருந்தோம், குற்றாலத்தில் குளிக்க தான் போயிருந்தோம். நல்லா குளிச்சுட்டு எடுத்துட்டு அதே ட்ரெஸ்ஸோடி மறுபடியும் எங்கே போயிருந்தோம், பழைய குற்றாலத்துக்கு தான் போயிருந்தேன். இங்கே நல்ல நேரத்துக்கு என்னவோ பழைய குற்றாலத்தில் குளிக்க விடலை. அங்கே ஏன்னா ஃபோல்ஸாக தண்ணி வருதான். இங்கே இந்த குற்றாலத்துலையுமே நல்லா தண்ணி வந்துச்சு, ஆளுங்க குளிக்க தான் விட்டுருந்தாங்க. நாங்கள் குளித்து கொஞ்சம் நேரத்தில் இங்கேயுமே குளிக்க விடலை. ஏன்னா வந்து நாங்கள் போகிற நேரத்தில் வந்து மழை தூத்திட்டே இருந்துச்சு, சாரல் மேலே தான் தூத்திட்டு இருந்தால் நல்லா ஃபோல்ஸாக தண்ணியெல்லாம் வந்துச்சு. ஆனால் அழகாக எல்லா இடத்துலையுமே குளித்தோம். குளிச்சுட்டு ஃபைனலி வந்து ஈவினிங் போல் எங்கே போயிருந்தோம், பாபநாசம் தான் போயிருந்தோம். பாபநாசத்துலேயுமே அந்த என்ட்ரன்ஸில் அழகாக கடலாம் வச்சுருந்தாங்க, டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் அழகாக சுற்றி பார்த்துட்டு எடுத்துட்டு அங்கேயுமே குளிக்க போயாச்சு. அங்கே சூப்பராக தண்ணியெல்லாம் போச்சு. அங்கே நல்லா குளித்தோம். குளித்து முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் ஒரு 6 மணிலாம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்புறம் எங்கே போயிருந்தோன்னா வேனில் ஏறி கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் அவ்வளோ இடமும் தான் கிளம்பிகிட்டு இருந்தோம். அப்போ நல்லா பாட்டெல்லாம் போட்டு நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடியாச்சு. ஆனதுக்கப்புறக்கு ஒரு பெட்ரோல் பல்கில் வச்சு ஈவினிங் ஒரு 9 o'clock இருக்கும் நினைக்கேன். நைட் வந்து அழகாக சாப்பிட்டுமே முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குமே ஒரு 11 o'clock 11:30க்கெலாம் வந்து சேர்ந்தாச்சு. ஃபைனலி வந்து இந்த லிச்சியை சாப்பிட்டு பார்த்தே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா லிச்சியுமே ஒன்று போல தான் இருந்துச்சு. இந்த லிச்சி வந்து குள்ளன்லேயும் சேரல, வறுக்கையிலையும் சேரல, நல்லா தான் இருந்துச்சு. லைட்டாக புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு. வீடியோ அப்படி தான் லைக் பண்ணி பாருங்கள்.